கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 119 165வது வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, அநேகருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அநேக இடரல்கள் காணப்படுகிறது. நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும் அந்த சமாதானத்தை பெறுவதற்கு எந்த இடரல் இல்லாதபடி நாம் அதை பெற்றுக்கொள்ளவும் ஒரு வழி இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், நாம் அவருடைய வேதத்தை நேசித்து அதை வாசித்து அதை தியானித்து அதற்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு சமாதானம் கிடைக்கும். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு காணப்படுகிற எல்லா இடரல்களும் நீங்கும், இடரல் இல்லாமல் ஆகும். எனவே அருமையானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையில நாம் செபிப்போம். சங்கீதம் 119 165 பிரகாரம் செபிக்கிறோம். நல்ல தகப்பனே, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு எந்த இடரலும் ஏற்படாது என்று சொல்லி நாங்கள் அறிகிறோம். ஆம் ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை நாங்கள் நேசிக்கவும் அதை தியானிக்கவும் அந்த வேதத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கவும் எங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படியாகவும் அதிலே எந்த இடரலும் ஏற்படாதபடி இடரலில்லாத சூழ்நிலை உருவாகும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை, ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய வேதத்தை நேசிப்பார்களாக, தியானிப்பார்களாக, ஒப்பு கொடுப்பார்களாக, உம்முடைய தெய்வீக சமாதானத்தை இடரல் இல்லாமல் பெற்றுக்கொள்வார்களாக. கர்த்தர் அவ்வண்ணமாகவே செய்தபடியினாலே நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல செபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.